மாணவர்களுக்கு திருக்குறளை போதித்து வருகிறார் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதை மெய்ப்பித்து வருகிறார் விருதுநகர் மாவட்டம் மடத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை ஜெயமேரி. கரிமருந்தில் தங்களை திரியாக்கி கந்தக பூமியில் வாழும் பட்டாசு தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். அப்படிப்பட்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆசிரியை ஜெயமேரி பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். சிறந்த மேடை பேச்சாளரான அவர் அதில் வரும் வருமானம் மூலம் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகங்களை பரிசாக கொடுத்துள்ளார். மேலும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையை குறள் வெள்ளி நாளாக அறிவித்து திருக்குறள் ஒப்புவிக்கும் மாணவர்களுக்கு தலா 1 ரூபாயும் குறளோடு விளக்கமும் சொன்னால் 2 ரூபாயும் கொடுக்கிறார். இப்பணத்தை சேமிக்க 130 மாணவர்களுக்கும் உண்டியல் வழங்கி அந்த உண்டியலுக்கு குறள் உண்டியல் என பெயரிட்டுள்ளார். அந்த உண்டியலில் 200 ரூபாய் சேர்ந்துவிட்டால் அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கையும் துவக்கி மாணவர்களுக்கு சேமிக்கும் வழிமுறைகளையும் கற்றுத்தருகிறார் ஆசிரியை ஜெயமேரி. அது மட்டுமல்லாமல் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களிடையே தகவல் பரிமாற்றத்திற்கென குறளால் வளம் பெறுவோம் எனும் ஒரு வாட்ஸ்அப் குழுவினை தொடங்கி அதில் குழந்தைகளின் தனித்திறன்களை வீடியோக்களாக பதிவிடுகிறார். இதை பார்க்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் திறன்களை அறிவதுடன் அவர்களின் திறன்களை மேலும் வளர்க்க உதவுவதாக கூறுகின்றனர். ஆசிரியை ஜெயமேரியின் உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக 2ஆம் வகுப்பு மாணவியான கிருத்திகா ஹரிணி 5 நிமிடம் 30 வினாடிகளில் 200 திருக்குறள் சொல்லி உலக சாதனை படைத்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியையின் இத்தகைய முயற்சி பெற்றோர்களான பட்டாசு தொழிலாளர்களின் நெஞ்சில் பாலை வார்க்கிறது என்றால் அது மிகையாகாது. தந்தி டிவி செய்திகளுக்காக விருதுநகரில் இருந்து கருப்பசாமி.